அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறோம். இன்றைய சமையல் என்னன்னு சொன்னால் ஒரு பணினி செய்கிற முறையை தான் பார்க்குறோம். கொத்தலத்தை போடல வாங்கோ காணொலியூடாக பார்ப்போம். இப்போ பார்ப்போம்னு சொன்னால் காலிஃப்ளவர் இது வெள்ளை தான் நாங்கள் அவிச்சு வச்சுருக்கிறோம். என்னத்தை கொண்டு வச்சுருக்கோம், இது வந்து சலாட்டாக நாங்கள் பாவிக்கிறோம். இது தண்ணியிலே அவிக்கலாம், வெப்போரையிலையும் புட்டை வைக்கிற மாதிரி அவிச்சா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி தண்ணியிலே அவிச்சு போட்டும் படிக்கலாம். இதில் கன ஐட்டம் செய்யலாம், மறுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதோட இதுக்கு எல்லாம் கன விஷயம் அடங்கி இருக்குது. என்னென்னு சொன்னால் தமிழ் சமீபாட்டுக்கு நல்ல ஒரு சாப்பாடாக எடுத்துக்கொள்ளலாம். உடலில் இடையை குறைக்கும். இது ஆரோக்கியத்துக்கு கூட நல்லா இது. இதில் கணக்க குறிப்புகள் எல்லாம் சொல்லலாம். புற்றுநோயை தடுக்கும். அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட எதிர்க்கிற சக்தி ஒன்று இதில் இருக்குது. விட்டமின் சி நிறைய இருக்குது. இதில் என்ன சொல்லப்போனால் நிறைய சொல்லலாம். இந்த எலும்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதை கண் பார்வைக்கு நல்ல உகந்த சாமான். அதோட சொல்லப்போனால் இளமையாக இருக்கிறவங்க கூட இது நல்ல ஒரு சாமான். இவ்வளவு இல்லாமலுக்கு பசியை போக்குறதுக்கு கூட இது ஒரு நல்ல இது. அதோட நான் இன்னும் ஒரு இதுக்கு நாங்கள் சலாட்டு கூட சாப்பிட்ற நடுவே சொல்கிறது கூடுதலாக எல்லோரும் நீங்கள் விரும்பினா சாப்பிடுங்க. பாருங்கள், இப்போ இன்றைக்கு சலாட்டு என்னன்னு சொன்னால் இது ரதிக்கோ நான் போடுறேன் பாருங்க. இது ரதிக்கோ, இது லத்தூக்கோன்னு சொல்லிக்கிற சலாட்டு, இது ஆப்பிள், இது ஃபினோக்கியெல்லாம் உடனே வெட்டி போட்டு கடாண்டு இதோன்னா இல்லாட்டி கருப்பு வந்துடும். கருப்பு வந்துடுச்சுன்னா கயர் மாதிரி வந்துடும். இது ரூக்கோலா, எல்லாம் மிக்ஸு கிடக்கிற. இப்போ சலாட்டில் வந்து வீட்டில் இன்னும் இருக்கிறத பச்சு 2-3 ஐட்டமோ எத்தனை இருக்கோ போடலாம். அதோட நான் கேரட்டு கூடுதலாக நடுவே பச்சையாக கேரட்டு சாப்பிட்றோம். நாங்கள் கேரட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம், தக்காளி, அதோட இதில் அரைஞ்சும் மாதுளம்பழம் உடைச்சி வச்சுருக்கேன். அதுவும் சலாட்டுக்கு கலக்கிறேன். அதோட முச்சரவாண்டோட அந்த வீட்டில் கிடக்கிற பொருட்களை வச்சு செய்கிறது. சிலவில் 2-3 ஐட்டம் இருந்தால் 2-3 ஐட்டம், நிறைய இருந்தால் நிறைய எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நாங்கள் சலாட்டு. இப்போ இதில் கிட்டத்தட்ட 11 ஐட்டத்துக்கிட்ட வந்துட்டு சலாட்டிலேயே வந்து 11 ஐட்டம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கூடுதலாக சலாட்டு. இதோட நாங்கள் ஒரு கோழி வந்து ரெடிமேடாக வேண்டினது செய்தது, கீரை போட்டது, ஸ்பினாச்சின்னு சொல்லுவாங்க. இங்கே பனாத்தோன்னு சொன்னால் எல்லாம் பந்துள்ள போட்டு எல்லாம் ரெடியாக வந்தது. அதை வேண்டி செய்கிறதா இப்போ பார்ப்போம். அப்படி ஒரு பணினி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கு. இதாவது தானே இப்போ கடாண்டு செய்வலாம் உண்டு. கடாண்டு இதெல்லாம் வட்டியாச்சு. அதை வட்டியாச்சு பானுக்கில் கேச்சப்பு வேணுமா, மைனஸ் வேணுமா, ஒரு ஆள் மைனஸ் வேணுமாண்டு, ஒரு ஆள் கேச்சப்பு போட்டு வேணுமாண்டு செல்லும் உரைப்பு. அப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தயாராகும். இப்போ நாங்கள் ஒலி பண்ண கொஞ்சம் விட்டுட்டு இதை போட்டால் நாங்கள் 4 பேர் இருக்கிறபடியா 4 வச்சாச்சு. மேலேயும் கொஞ்சம் வடிவண்ணா உச்சாச்சு. இது வேகமாக சமையலை முடிக்கலாம். இதெல்லாம் ரெடியாக ஃப்ரிட்ஜில் இருக்கிறது அவசர தேவைக்கு உடனே எடுத்தாச்சு. ஒரு வானம் வட்டியாச்சு சலாட்டை கூட போட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டாச்சு. இது 2-3 நிமிஷத்தில் அவங்கிடும். திரும்ப பார்ப்போம். பிராட்டிட்டு பனைனி ஓடைக்குள்ள சிக்கன் கொத்தலத்தை இப்போ பார்ப்பீங்கன்னு எல்லாம் ரெடியாக இருக்குது. பான் ஒரு பக்கம் ரெடியாகி கொண்டிருக்கு. இப்போ பான் செய்கிறத பார்ப்போம் எப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா சலாட்டு குழுக்குறான். இப்படியெல்லாம் பிரட்டிட்டு தேசிக்காய் வடிவாக புழிஞ்சு விட்டுட்டு எல்லாம் விட்டு வடிவாக குலுக்கிட்டு இப்படி வடிவாக குலுக்கிட்டு கண்ணாடி இன்னும் விடலாம். உப்பு அளவாக வடிவாக கொட்டி இன்னொரு குளிக்கிட்டு இந்த கீழ் வளம் பெய்ந்து உப்பு சேராமல் இருக்கும். உப்பு தேசிக்காயில் தான் எல்லாத்தையும் சுவையை கொண்டு வர. பள்ளியில் போட்டு படம் கிளீன் பண்ண பிறகு இப்போ போட்டு படையாக தறிட்டு
இன்னும் ஒரு கொஞ்சம் தேசிக்காய் விட்டோம்னு சொன்னால் இவர் ரெடி ஆகிட்டுமா. இவருக்கு ஒலிவெண்ணையே விடுவோம். ஒலிவெண்ணெய் சலாட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒலிவெண்ணெய் பச்சையாக சாப்பிட்றது. இப்போ இந்த சலாட்டு ரெடியாக இருக்குது. இது முடிஞ்சு. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேசிக்காய் கொஞ்சம் விட்டு இது வந்து பிரியாணியில் முக்கியமாக போட்டு வைக்கிறது. என்னன்னா மனம், இப்போ இந்த புரோக்கோலி இந்த மணத்தை எடுக்குமன்றதுதாக்கா தேசிக்காய் வடையாக விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போடலாம், என்னென்றாலும் போடலாம். இதில் ஐட்டம் செய்யலாம். என்ன சொன்னால் வறுக்கலாம், பாஸ்தா போடலாம், ஒரு ஐட்டம் மாற்றி மாற்றி செய்யலாம். உங்களோட சாப்பாடு விதம் விதமாக மாற்றலாம் தானே. இதுக்கு வந்து ஒலிவெண்ணெய் விட்டு இதையும் குலுக்கியாச்சு. இப்போ பானை எப்படி செய்கிறோன்ற பார்ப்போம். பனீனி இப்போ பானை அறிஞ்சால் உனக்கு என்ன பானை இது கேச்சா போடுறதோ அவர் கேச்சா போடணுமா. கேச்சப்பை போட்டு கேச்சப்பை மைனேஜுமா மைனேஜ் பண்ண ஒரு ஆளுக்கு மைனேஜ் பண்ணுவினா ஒரு ஆளுக்கு கேச்சா பண்ணுவினா. அப்போ தேவையானதையும் போட்டுட்டு இது கொஞ்சம் போடுவோம். இதையும் போட்டுட்டு நம்ம இதுக்கும் கொஞ்சம் இதை விட்டுட்டு கொஞ்சம் எல்லா இடம் பரவிட்டு போட்டுட்டு கொத்தலத்தை போடலாம். கொத்தலத்தை போடலாம். ஓகே, கத்தியால் நான் இதை வெட்டிட்டு இதுக்குள்ள கீரை வச்சுட்டாங்க. இது நல்ல டேஸ்டாக இருக்கும். இது கூடுதலாக லிட்டில் நாங்கள் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு பொரித்து வைக்கலாம், என்னதை வேண்டதெல்லாம் வைக்கலாம், அல்லாட்டி சலாட்டு வைக்கலாம், தக்காளி தனியாக வைக்கலாம். இருக்கிறத வச்சு ஒரு பனையை செய்து போட்டு நாங்கள் இரவு சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போகிறது தான் இப்போ ரெடியாகி கொண்டிருக்கிறோம். இப்போ நினைச்சுன்னா சலாட்டு கடான தேவையான சலாட்டு எடுத்து வைப்போம். எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சலாட்டு கோப்பைக்கும் போட்டு சாப்பிட்றது. கடையில் என்னென்ன இப்படி எல்லாம் பண்ணி சாப்பிட இல்லாது. அப்போ இப்படி எல்லாம் வச்சுட்டு தேவையான இந்த மிகுதி சலாட்டு வந்து கோப்பையில் போட்டோம்னு சொன்னால் இப்படி வச்சு இந்த இருக்க அமுக்கிட்டு இப்போ இதுக்கு வேறுக்கு மேலே கொஞ்சம் சலாட்டு வச்சோம்னா இது தாராளமாக ஒரு ஆளுக்கு நல்ல தரமான சாப்பாடாக தான் இருக்கும். இப்படி பிரட்டிட்டு ஓகே இப்படி வைப்போம். கொஞ்சம் போடு இதுக்கு குச்சி கலஞ்சி குத்தினா இனி இந்த காலிஃப்ளவரம் கொஞ்சம் போட்டோம்னு சொன்னால் இவர் வேந்து சாப்பிடுவார். மற்றது மிக்ஸு சலாட்டம் கொஞ்சம் போட்டோம்னா இது அந்த பான்முடிய சலாட்டு கூட நாங்கள் சாப்பிட்றது. இப்போ இந்த பனனி எப்படி இருக்குன்றதா பாருங்க. அழகான ஒரு பனனி, சலாட்டு நிறைஞ்ச பனனி, இறைச்சி கொஞ்சம் தான். இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணி எங்களை போனுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்.